நான் பிரபு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னை கோட்டை வந்தாச்சு. ஸோ இப்போ எக்ஸாக்டாக டைம் எவ்வளோ கேட்டிங்கன்னா 5 ஆச்சு. கரெக்டாக எக்ஸாக்டாக பாருங்கள், மணி 5 ஆச்சு. ஓகேங்களா, 5 மணிக்கு எங்கேன்னு கேட்டிங்கன்னா நான் கோட்டையில் இருக்கிறேன் நான். ஓகேங்களா, ஸோ ராவணன் இருக்கிற இடம் தான் சீதை கையொத்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை நான் மாற்றி சொல்கிறேன் நான். சரிங்களா, அநேகமாக நான் சீதையாக தான் இருப்பேன், அவங்க ராவணத்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இடையில எவன் ராவணன் வராங்கிறது எனக்கு தெரில. ஓகேங்களா, ஆல்ரெடி ராவணன் ஏகப்பட்ட பேர் இருப்பானுங்களாட்டிருக்கு, ஆனால் அது யாருன்னு தான் எனக்கு தெரில. அது தெரிஞ்ச எனக்கு கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ அதனால் இப்போ வந்து நான் ராமரை தேடி நான் போயிட்டுருக்கிறேன் நானுங்க. ஓகேங்களா, என்னடா கதை வித்தியாசமாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏதோ ஒன்று 2 சொல்கிறது தான் சந்தானம் தான் சொல்லுவாருங்க. ரொம்ப பழசாக இருக்கு, நம்ம பண்ணையில் புதுசாக தேண்டா இருக்குது, எல்லாமே பண்ணுறது தேண்டா பண்ணுறாங்க அப்படிமாருங்க. அந்த மாதிரி சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறது அப்புறங்க, எவனோ நம்ம ஒன்று பண்ணோம்னா கூட குறுக்கால வரக்கனே 4 பேர் வருவானுங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் போக வேண்டியதாக இருக்குதுங்க. ஸோ அதனால் இது ஸோ இப்படி கிராஸ் பண்ணி தான் போகணும் மாட்டேங்குங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இறங்கியாச்சு. வேறு என்ன சொல்கிறது, இன்றைக்கி ப்ரோக்ராம் அதுதான். இன்றைக்கி ப்ரோக்ராம் பார்த்துங்க. அடுத்து என்ன ப்ரோக்ராம் ஏது ப்ரோக்ராம்ங்கிறது எல்லாமே பார்த்துக்கலாம். இதே அப்லோட் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்களா, கம்பல்சரி நான் அப்லோட் பண்ணுவேன். நான் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுவேன், யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ எல்லாத்தையும் வீடியோலையும் அப்லோட் பண்ணிடுவேன் நான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி சென்னை கோட்டைக்கு வந்துருந்தீங்கன்னா சென்னை கோட்டை எப்படி இருக்குங்கிறது கீழே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதுதான் சென்னை கோட்டை, அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் ஜார்ஜ் கோட்டை இருக்குன்னு நினைக்கிறேன் நான். சரியாக எனக்கு தெரியல. ஓகேங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வேறு இன்றைக்கி ப்ரோக்ராம் வேறு என்ன ப்ரோக்ராம் போடலான்னா, இன்றைக்கி லைட் ஹவுஸ் மேலே ஏறி பார்த்துலாங்களா. லைட் ஹவுஸ் மேலே ஏறலாம். லைட் ஹவுஸ் மேலே ஏறக்கு 20 ரூபான்னு நினைக்கிறேன். 20 ரூபாயா 25 ரூபாய்ங்கிறது நிஜமாக எனக்கு தெரியல. அது கீழே எனக்கு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆனால் லைட் ஹவுஸ் மேலே ஏறக்கு 25 ரூபாயத்து இருக்கும். ஸோ அதே மாதிரி கிண்டி சிறுவர் பூங்காவுக்குமே பார்த்தீங்கன்னா டிக்கெட் உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 ரூபாயத்து இருக்குது நான் நினைக்கிறேன். அது சரியான தெரியல. அது தெரிஞ்சு எனக்கு கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி வண்டலூர் ஜூவுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட்டு 200 ரூபாயத்து இருக்கும். ஸோ கரெக்டாக தெரியல, அது கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை லீவாக தான் இருக்கும் வண்டலூர் ஜூ. ஸோ அது தெரிஞ்ச எனக்கு கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போகலாமான்னு சொல்லுங்கள். வேணா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போகலாம். ஓகேங்களா, அது கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எத்தனை ட்ரிப் இருக்கிறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச டைம் கிடச்சா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போவோம். ஓகேங்களா, ஏன்னா அது போகலாம், அது போட்டாலும் அது வியூ போகும். கண்டிப்பாக கிளம்பாக்கம் போகலாம். சரி ஓகேங்களா, இன்றைக்கி முடிஞ்ச கிளம்பாக்கத்தில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான். ஓகேங்களா, அதை நான் வீடியோ எடுக்க பார்க்குறேன். ஆனால் இன்னும் உள்ளெல்லாம் இறங்கி நான் டிப்போ இந்த மாதிரி எல்லாம் இறங்கி உள்ளெல்லாம் பார்க்கல. ஓகேங்களா, முடிஞ்சு அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் இந்த மினி ஆமணி பேருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கோயம்பேட்டில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எடுத்தால் கூட போகும். ஏன்னா டெஃபரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆமணி பேருந்து இதெல்லாம் எடுத்தோம்னா டெஃபரெண்ட்டாக போகும். கோயம்பேடு போனால் கூட போகலாம். ஆனால் கோயம்பேடு போகிற மாதிரி இருந்தால் மெட்ரோவில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கோயம்பேடு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ ஓகேங்களா, கோயம்பேடு வேணால் கோயம்பேடு ஆறு கிளம்ப